வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுடைய ராசி அதிபதியவே பார்ப்போங்க. ராசி அதிபதி ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். எப்பயுமே நம்மளுடைய ராசி அதிபதி நல்லா இருக்கிற போது நாம் செய்கிற காரியங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த காரியங்கள் செஞ்சாலும் அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்கலாம். அதே மாதிரி மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி நமக்கு திறமையானவங்க அறிவுடையவங்க அப்படின்னு சொல்லி பேரு புகழ் எல்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அந்த ஆவணி மாதம். அதனால் உங்களுடைய திறமை பளிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே நேரத்தில் சில நேரம் இந்த வயிற்று வலி, தலைவலி, கல்லடப்பு அல்லது அந்த யூரின் பாஸ் பண்ணுறது கடுக்கொல்லியா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் வரும், எல்லாத்துக்கும் வராது. அடுத்து உங்களுக்கு பொதுவாக 7வது இடத்துல ராகு இருக்கிறது தற்காலமாக ராகு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது டெம்பரரியாக இப்போக்கி மட்டும் இருக்குது அந்த ராகு தோஷம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த திருமணம் பண்ணுனா திருமணம் பண்ண விடாது. அப்படி திருமணம் பண்ணுனா நம்ம அந்த லவ் மேரேஜ் மாதிரி வேணுன்னா திருமணம் பண்ணலாம். மற்றபடி வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணுறதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக கைக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் செட் ஆயிரும், இல்லைன்னா ஒரு சிலருக்கு லவ் இருந்துச்சுன்னா லவ் பிரேக்கப் ஆயிரும். அந்த சூழ்நிலை இப்போ இருக்குது. அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து ஒரு சிலர் கணவன் மனைவி கூட இருப்பாங்க. அந்த கணவன் மனைவிக்குள்ளே கூட இப்போ கருத்து வேறுபாடு ஏற்படணும்னு இருக்கும். ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வரணுங்கிற விதி இப்போ இருக்குது. அப்போ வரலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் இருந்துக்கிட்டீங்கன்னா அந்த சண்டை சச்சரவு பிரிவினை எல்லாமே விலகும். இல்லைன்னா ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் கல்யாண வாழ்க்கையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது, பேசாமல் பிரிஞ்சு போயிடலாமாங்கிற எண்ணங்களை கூட அந்த ராகு பகவான் கொடுக்கறது கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அதனால் நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதோட உங்களுக்கு அஷ்டமச்சனி வேறு இருக்கு இல்லையா? அஷ்டமச்சனியும் பார்த்தீங்கன்னா சனி 8வது இடத்துல இருக்கிறது பிரச்சனை இல்லை. 8வது இடத்துல இருக்கிறது தான் அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம். அது போக அது அதோட நட்சத்திரத்திலேயே இருக்கும். இதைத்தான் நாங்கள் சுயசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுயசாரத்தில் இருக்கக்கூடாது. அப்போ சுயசாரத்தில் இருந்தால் என்ன பண்ணும்? ஒன்று, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நோய் நொடி கிடையாது, ஒரு நோய் விட்டாலும் இன்னொரு நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நோய் நொடி வரலை அப்படின்னா என்ன பண்ணும்? வம்பு வழக்குகள் எங்கேயாவது வந்துடும். சரிங்களா? என்ன காரணத்தினாலேயோ வம்பு வழக்குகள் வந்துடலாம். அல்லது ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி, முதுகு வலி, கீழே விழுகிறது, அடிபடுறது, இந்த மாதிரிலாம் கூட வந்துடும். இது உங்களுக்கும் நடக்கலாம், உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கும் கூட அந்த மாதிரி வம்பு தும்புகளோ அல்லது உடல்நல குறைகளோ ஏற்படுறது கூடிய ஒரு அமைப்புகள் மட்டும் இப்போ இருக்கும். அதே மாதிரி வாகனத்தில் போகிற போது ரொம்ப பார்த்து போகணும், ஜாக்கிரதையாக போகணும். அதே மாதிரி வம்பு வழக்குகள் வர்ற நேரங்கிறனால கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக போகிறது நல்லதுங்க. சரிங்களா? அடுத்து ராசியில் 11வது இடத்துல செவ்வாய் இருக்குது. அது உங்களுக்கு நல்லது தான். 4, 9 கூடிய கிரகம் 11ல் இருக்கிற போது சொத்து சுகத்தினால ஆதாயம் கிடைக்கும். சொந்த பந்தங்கள்னால நன்மைகள் இருக்கும். தாய் தகப்பெண்ணால நன்மைகள் இருக்கிறது கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பூமி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். இப்போ ரியல் எஸ்டேட் மாதிரியெல்லாம் செய்கிறவங்க அல்லது விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்களை இந்த மாதம் கொடுக்கும். அது போக இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, காவல்துறை, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல யோகமான நேரம்தான். 12வது இடத்துல குரு இருக்குது. இது நிறைய செலவுகளை உருவாக்கும். அது 5ஆம் அதிபதிங்கிறனால நமக்கு சுப செலவுகளையும் உருவாக்கும். சுப செலவுகள்னால் என்னது? வீட்டில் பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறது, கல்விக்காக செலவழிக்கிறது, அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலவழிக்கிறது, இந்த மாதிரிலாம் வரும். அப்போ குழந்தைனால செலவு, சிலருக்கு கோயில்னால செலவு, சிலருக்கு பேங்க்னால செலவு, சிலருக்கு கோர்ட்டுனால செலவுன்னு கூட வரும். கோர்ட்டுனால செலவுன்னா கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வகையில் ஏதோ நமக்கு சரியான நன்மைகள் கிடைக்காது. அதில் நிறையா செலவினங்கள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அப்போ இப்போ வருமானமே வந்தாலும் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாயிடும். அதனால நம்மளால் 10 ரூபா மிச்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வரவுக்கும் செலவுக்கும் சிலருக்கு சரியாக போயிடும், சிலருக்கு வருமானம் குறையாக இருக்கும், செலவு அதிகமாயிரும். இதனால கூட ஒரு சிலருக்கு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் கூட வந்துடலாம். ஒரு சிலர்லாம் இந்த நகை நட்டுக்களை அடமானம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி கூட வந்துடும். ஏன்னா அது குரு பகவான் செய்கிற வேலை தான். சரிங்களா?
அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் போகிற போது அந்த விஷயம் வந்து தடை தாமதம் ஏற்பட்டுறது, நெகட்டிவாக மாறுது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் சில நாட்கள் கழித்து நெகட்டிவாக மாறுது. இது வந்து இன்னி கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மாறிடும். இப்போ புதன் வேற உங்களுக்கு 12ல் இருந்தால் கல்வி வழி செலவுகள் வரும். உங்களுக்கோ நீங்களுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ படிக்கிறதுனால வந்து சில செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அடுத்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். அப்படி ராசிக்கு வந்துட்டால் அலைச்சல் திருச்சல் இருக்கும், ஒரு இடத்துல இருக்க முடியாது. நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அங்கிட்டுக்கிட்டுன்னு சொல்லி நம்ம போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக வந்து சிலருக்கு இருக்கும். அடுத்து சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் தற்போது வந்து 2வது ராசியில தான் இருக்காரு. 2வது ராசியில சுக்கிரன் இருக்கிறது நல்லதான். ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் காசு பணம் வந்து கிடைக்கணுங்கிற ஒரு விதி வந்து இருக்கும். அந்த சுக்கிரன் வந்து 3வது ராசிக்கு வேற போக போறாரு செப்டம்பர் 1ஆம் தேதி. அப்போ 3வது ராசியில் சுக்கிரன் இருக்க போது நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். வீடு மாறலாம், ஊர் மாறலாம். அதுக்கப்புறம் ஏதாவது சொத்து பத்து சம்மந்தப்பட்ட வேலை செய்யணும்னா செய்யலாம். அதாவது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, ஒரு வீடை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்குறது, அல்லது கட்டுறது, அல்லது ஏதாவது ஒரு பொருளை நீண்ட காலமாக விற்காமல் இருந்துச்சுன்னா நம்ம விற்கணும்னு நினச்சா விற்கிறது, அந்த மாதிரியான பலன்களை வந்து சுக்கிரன் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறமாவே வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ஆக சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பலன்கள் இப்படி தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா தொந்தரவுகள் வந்து விலகும், சிரம சிக்கல் எல்லாம் ஈஸியாக விலகும். அதுக்கு நாம் அந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும். எப்பயுமே கோயிலுக்கு போனால் மன நிம்மதி இருக்கும். ஆனால் பரிகாரங்கள் அப்படிங்கிறது பண்ணலாம், ஒரு சில பரிகாரங்கள் வேலை செய்யும். ஆனால் எல்லாத்துக்குமே பரிகாரங்களை நம்ம தேடக்கூடாது, தேடவும் முடியாது. கோயிலில் வந்து அத்தனை பரிகாரமும் வேலை செய்யுமானா இல்லை. சில பரிகாரங்கள் வேலை செய்யலாம், சில பரிகாரங்கள் வேலை செய்யாது. அதனால தான் நான் சரியான பரிகாரங்களே உங்களுக்கு அந்த சொல்கிறதில்ல. பரிகாரங்கள் அப்படிங்கிறது பொதுவாக விதிபாதி மதிப்பாதி அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? விதியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை செஞ்சோம்னாலே போதும். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி இருக்குது, அது வம்பு வழக்குகளை கொடுக்கணும்னு இருக்கு. அப்போ வம்பு வழக்குகளை கொடுக்கணும்னு நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம். யாருக்கிட்டையாவது சண்டை சச்சரவு வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைடு இருந்து நம்ம விலகிக்கிட்டாலே போதும். அதுதான் பரிகாரம். அந்த புத்திசாலித்தனமாக செய்கிறோம் இல்லையா, அதுதான் பரிகாரம். அந்த பரிகாரம் தான் நல்லா வேலை செய்யும், சரிங்களா? நன்றி நண்பர்களே.